இச்சபோட் சினிமாலைக்கு இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து பேசிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து சௌந்தர்யாவோட பிஆர் வந்து அவங்கள அட்டாக் பண்ணதாகவும், ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதமாக சௌந்தர்யாவோட இந்த விஷயத்த என்னால் ஏற்றுக்க முடியாது பிஆர் வச்சு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்டர்வியூவில் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இப்போது அந்த ஒரு விஷயத்த வந்து டேரெக்டாக வந்து இப்போது உட்கார வச்சு சொல்கிறாங்க. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, நீ நீ வெளியே போய் நீ ஒரு சில விஷயங்கள் வந்து பாரு. ஸோ வெளியே போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் யாராவது தப்பாக பேசியிருப்பாங்க. உன் நேமை யூஸ் பண்ணி அந்த மாதிரி பேசியிருக்காங்களா அப்படிங்கிறத நீயே பாரு. ஸோ நீயே பார்த்து அதை வந்து அட்ரஸ் பண்ணு முடிஞ்சா. அப்படி இல்லை, உனக்கு எதுவும் தப்பாக தெரியல, உன் நேம் வச்சு யாரும் எதுவும் பண்ணல அப்படின்னா ஓகே, அதை விட்டுரு. ஆனால் நான் எதுக்காக இதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நீ வந்து இப்போ வளர்ந்து வர ஒரு ஸ்டார் மாதிரி. ஸோ நீ வந்து இப்போ வளர்ந்துட்டு வரவங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்கும்போது அது வந்து ஸ்டாப் ஆகிற சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சில விஷயம் வெளியே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு வந்து சௌந்தர்யாவை உள்ளே பார்க்கும்போது உன் மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் இருந்தது. ஆனால் வெளியே வந்து ஒருத்தர் உன் நேமை வச்சுட்டு ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் நீ வந்து வெளியே போய் அந்த விஷயத்தை வந்து பாரு. ஸோ இப்போதைக்கு நீ யார்ட்டையும் சாரிலாம் கேட்க தேவையில்லை. உங்கள் வெளியே வந்து என்ன தோணுது அப்படிங்கிறத பாரு. ஸோ உன் நேம் வச்சு யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாரு. அதுக்கப்புறம் நீ முடிஞ்சால் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லு. ஏன்னா வெளியே ஒரு விஷயம் வந்து எனக்கு இது ஒருத்தரை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தரை வந்து ரொம்ப டவுன் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீ அதை வந்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் பார்க்குறேன். எனக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியுது. இங்கே உள்ளே வரவங்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது சம்திங் என் பேர் வச்சு ஏதோ நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி, பட் என்ன அப்படிங்கிறது எனக்கு இங்கேருந்து பார்க்க முடியாது. நான் வெளியே போய் பார்த்துட்டு அது என்ன அப்படிங்கிறத நான் அட்ரஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி வச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.